நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. காங்கிரஸும் இப்போ தங்களுடைய தேர்தல் பிரச்சார பாணியை ஓரளவுக்கு மாத்தி இருக்கிறாங்களா? ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப தகுதி கீழே போயிட்டே இருக்கு, அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க பாஜக அப்படின்னு ஷபீர் பதிவு பண்ணாரு. காங்கிரஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காங்க தானே. திடீர்னு 5 கிலோக்கு பதிலாக 10 கிலோ அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு 4ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதை அப்படி பார்க்கலாமா? அவங்களுக்கு ஏதேனும் நெருக்கடி இருக்கு, இல்ல இதெல்லாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமா இந்த தேர்தல் தொடங்கின நாளிலிருந்து காங்கிரஸ் தான் அண்டர் டாக், பாஜக தான் ஃபேவரட்டா இருந்திருக்காங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதனால காங்கிரஸ் நடு கேம்பெயின்ல 5 கிலோவை நாங்க 10 கிலோவா கொடுக்குறோம்னு சொன்னதுங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸா எனக்கு தோணல. ஏன்னா தினமும் அவர்கள் ஏதேனும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா பிரதமர் அந்த ரூட்டே போல. அவர் இப்ப எருமை எடுத்துருவாங்க, சைக்கிள் எடுத்துருவாங்க, ஒரு 2 சைக்கிள் இருந்தா ஒரு சைக்கிள் எடுத்துருவாங்க, கிராமத்துல ஒரு வீடும் டவுன்ல ஒரு வீடு இருந்தா ஒரு வீடு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியே அவரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. வேற எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான இஷ்யூஸ்ல கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய மேனிபெஸ்டோ நியாய பத்திரால இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும். சோ இந்த கேம்பெயினே கம்ப்ளீட்டா வேற மாதிரி வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. பிரதமர் அவர்கள் பிஜேபி மேனிபெஸ்டோவை விட காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இருக்கிறதா அவர் கூறுறத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்ல, பட் அவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அது தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அவங்க எதுவும் கண்டுக்கல. அடுத்தது திரு ஆச்சாரி அவர்கள் சொன்னது ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 15% கொடுப்போங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மத்திய அமைச்சகத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அமைச்சகத்துல அவங்க ஒரு நோட்டுல அவங்க 15% கொடுக்கணும் மைனாரிட்டிஸ்க்கு அப்படின்னு அவங்க போட்டது. ஆனா இது எந்த வருஷம் பிரச்சாரத்துக்கு இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அதை கிளாரிஃபை பண்ணிடணும். 2008 கிடையாது, 2014 13 14ல இது அந்த டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. ஆனா இதே 15% இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 15 16 16 17லயும் இருந்துச்சு. சோ இத வச்சு ஒரு அரசியல் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, பிரச்சாரத்துல சில விஷயங்கள் எதிர்பார்த்த அளவு பாஜகவுக்கு பலன் அளிக்கவில்லை. ஒன்று, ராமர் கோயில் இந்த தேர்தலை அவர்களுக்கு அதான் நான் கேட்க விரும்பினேன். நீங்க அதோட சேர்த்து பதில் சொல்லலாம். மோடி ஒரு பக்கம் ராமர் கோயில் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற வேளையில கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சு ராகுல் காந்தி பண்ணக்கூடிய பிரச்சாரம் ஒரு சாஃப்டான டோன்ல இருக்கக்கூடிய மாதிரி தெரியுற பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடுமா, இல்ல போய் சேர்ந்திருக்கா? இல்ல, நிச்சயமா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜக செய்த ஒரு மிஸ்கால்குலேஷன் இந்த தேர்தலை 1.25 மாசம் வச்சது. இது தேர்தல் ஆணையம் பண்ணது, பாஜகவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா ஒரு குழந்தை கூட நம்பாது, ரைட்டா? சோ இது ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன். அவங்க என்ன நினைச்சாங்க, பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு செக்மெண்ட் வைஸ் கவர் பண்ணி அவர் அவருடைய கரிஸ்மால எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க கணக்கிட்டாங்க. ஆனால் இது போக 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 பாஜகவுக்கு பின்னடைவு. நான் நேற்று ஒரு நண்பரோட பேசும்போது சொன்னாரு, தமிழ்நாடு தேர்தலே 4ஆம் கட்டம் 5ஆம் கட்டத்துல நடந்திருந்தா பாஜகவுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட கிடைச்சிருக்காதோ அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. ஏன்னா அந்த சென்டிமெண்ட் நிச்சயமா உத்தரப்பிரதேசத்துல தொடங்கும் போது என்ன சொன்னாங்க, 80க்கு 80, அப்புறம் 80க்கு 77. நான் கேட்க விரும்புறேன், ராகுலோட கரிஷ்மா கொஞ்சம் கூடி இருக்கோ? அவர் ஒரு சாஃப்ட் மேன் இமேஜ் அது கொடுக்கறாரு, நியாய தர்மம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவரோட இமேஜ் கூடி இருக்கா, கரிஷ்மா கூடி இருக்கா? இல்ல, ராகுல் இமேஜ் இன்று கூட திரு மோடி அவர்களை எதிர்கொண்டு வெல்லும் நிலையில அவர் இமேஜ் கிடையாது, அது டெஃபினட்டா. ஆனால் என்னன்னா இவங்க ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சது, யாரு பிரதமர் அப்படிங்கறத அறிவிக்காமல் இருந்ததுதான் அவங்களுடைய சாமர்த்தியம். ஒருவேளை அது யாராக இருந்தாலும், அது ராகுல் இல்ல கர்கேயா இருந்தாலும், யாரை ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவித்திருந்தால் இந்த தேர்தல் எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும். ஆனால் இன்று பிரதமர் எதிர்த்து யார் போட்டியிடுகிறாருங்கிறத அட்வான்டேஜுக்கும் பயன்படுத்த முடியல. மோடி அலை என்பது சுத்தமா இல்லை. சோ இப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் வேட்பாளர் என்ன பண்ணாங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்,
ஸ்மிருதி இரானி 13 ரூபாய்க்கு சக்கரை கொடுக்குறான்னு அது வந்து ஒரு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க 5 வருஷம் முன்னாடி. அது நிறைவேற்றல. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. மேபி ராகுல் காந்தி நின்றிருந்தால் அது பெரிய இஷ்யூ ஆயிருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு சர்மாவோட போட்டியிடும் போது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. லோக்கல் இஷ்யூ அங்க பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. நான் என்னோட கேள்வியோட நீங்க அந்த பதில சேர்த்து சொல்லிடலாம். மோடியோட ஒரு பக்கம் ஆக்ரோஷமான பிரச்சாரம், ராகுலுடைய ஒரு அழுத்தமான பிரச்சாரம், இது ரெண்டுமே கிரவுண்ட்ல எது நிக்கும்? இந்த 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல எது நின்றுக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்லைங்க, இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. திரு மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு எல்லா அட்வான்டேஜும் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. எல்லா ஏஜென்சிஸ், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க கையில இருக்கு. ரெண்டாவது, அன்லிமிட்டெட் மணி, அன்லிமிட்டெட் மசில், அன்லிமிட்டெட் பவர், எல்லாமே. இட் இஸ் நாட் அன் ஈக்குவல் ஃபைட். இது வந்து ரெண்டு சமமான நிலையில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மோதும் போட்டியே கிடையாது. இதுல ஒருத்தர் வந்து, அதாவது டேவிட் வர்சஸ் கோலியாத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டேவிடு கூட ஒரு மைக்ரோ டேவிட் வர்சஸ் கோலியாத். அதனாலதான் இது வந்து ஒரு ஈவன் ஃபைட் கிடையாது. பிளஸ் தேர்தல் ஆணையமும் பாரபட்சமாக நடந்து கொள்ளாமல். ஆனா அதுல டேவிட் தான் ஜெயிச்சார் இல்லையா? நம்ம பேசலாம். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.